परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। சேகர் என்ன பண்ணுது சேகர்? இன்னும் எனக்கு எத்தனை நிமிஷம் மிச்சம் இருக்கு டாக்டர்? சேகர், நிமிஷங்கள் இல்லை, இன்னும் பல வருஷ வாழ்க்கை உங்களுக்கு மிச்சம் இருக்கு. வாங்க ஜார்ஜ். நீங்க சொன்னதை உண்மைன்னு சொல்ல எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. பட் உண்மை என்னன்னா, சேகரை இனிமேல் யாரும் காப்பாற்ற முடியாது, அவ்வளோதான். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஏன் டாக்டர், நீங்கள் தான் இந்த உலகத்தில் கடைசி டாக்டரா, இல்லை நீங்கள் கொடுத்தது தான் கடைசி மருந்தா? ஜார்ஜ், சில உண்மைகள் நமக்கு பிடிக்கலனாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நோ 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 சேகர், நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனந்த் சார், ஜார்ஜ், சேகரை உடனே கொல்லிமலைக்கு கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே ஜார்ஜ். சார், இப்போ சேகரோட பிரச்சனை என்னன்னு தெரியுமா சார்? என்ன? அவர் உடம்போட டாலரன்ஸ் லெவல், அதாவது தாங்குற சக்தி போயிடுச்சு. அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் கொடுக்குற மருந்துங்களை கூட
அவர் உடம்பு டாலரேட் பண்ண மாட்டேங்குது. மருந்தையே ஏற்றுக்க முடியாத அவர் உடம்பால் எப்படி கொல்லிமலை வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும்? சாரி சார், இம்பாசிபிள். டாக்டர் சார், நீங்க சொல்ற அதே இம்பாசிபிள்ங்கிற வார்த்தைக்கு முன்னால இருக்கிற ஐக்கு ஒரு கமா போட்டு சொல்லுங்க. ஐக்கு கமா போட்டு ஐ எம் பாசிபிள். எஸ், அதான் நீங்க முடியாதுன்னு சொல்ற அதே விஷயத்த நான் முடியும்னு சொல்றேன். அப்போ நான் படித்த எம்பிபிஎஸ் படிப்பு, என்னோட அனுபவம் எல்லாமே பொய்யா? டாக்டர் சார், நான் பொய்ன்னு சொல்ல. சரி, எனக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. என்ன விளக்கம்? உயிருங்கிறது எங்கேருந்து உருவாகுது? பெண்ணோட கருமுட்டையும் ஆணோட உயிரணுவும் கர்ப்பப்பையில் சேர்றப்ப உயிர் உருவாகுது. அப்படியா? அப்போ உடம்புல இருந்த பெரிய உயிர் எங்க போகுது டாக்டர் சார்? இல்லை சார், அது வந்து டாக்டர், நம்ம திறமை மேலேயும் படிப்பு மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது தப்பே இல்லை. பட் நமக்கு மேலன்னு ஒருத்தர் இருக்கார்ல, கடவுள், காட், அவன் மேலேயும் கொஞ்சம் நம்பிக்கை வைங்க தான் சொல்கிறேன். சார், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார். டாக்டர் சார், நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் தான் சொல்கிறேன். அப்படி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சேகருக்கு நம்பிக்கை வர மாதிரி 2 வார்த்தை சொல்லுங்கள், அது போதும். ஓகே, சேகரை கூட்டிகிட்டு போகலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க. நான் ஆக்சிஜன் ட்ரிப்ஸுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன். பை தி வே, நானும் கூட வரேன். ஓகே, தேங்க்யூ டாக்டர். சேகர், டாக்டர் சொன்னதெல்லாம் ரெடி பண்ண கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் எனக்கு ஒன்றும் ஆகாது. கோ ஹெட் ஜார்ஜ். பைரவி எப்படி சமாளிக்கணும்னு தெரியல. டோன்ட் வரி சேகர், பைரவி பற்றி கவலைப்பட வேண்டாம். பார்த்து நீங்கள் சொன்ன அதே ஃபாரின் போகிற ஸ்டோரியை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, டேக் கேர். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஆமாம், ஃபுல் ஏசி ஆம்புலன்ஸ். அட்ரஸ்ஸு நம்பர் 33, பஜனை கோவில் தெரு, சூளைமேடு. ஆமாம், நாங்கள் அங்கே இருப்போம். ஓகே. ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணியாச்சு ஜார்ஜ். என்ன யோசனை ஜார்ஜ்? ஒன்றும் இல்லை ஆனந்த் சார். என்ன உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? ரொம்ப நாளாக தெரியும் ஜார்ஜ். அப்படின்னா என்னை பற்றின எல்லா ரகசியம் விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும், நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஜார்ஜ். நம்ம நினைக்கிறது எல்லாமே உண்மையாக இருக்குமா? அது எப்படி உண்மையாக இருக்கும் ஜார்ஜ்? ஆனந்த் சார், நான் ரொம்ப நாளாக சென்னையில் இருந்தது உங்களுக்கு தெரியும். ஆமாம், சென்னையில் இருந்தது தெரியும். ஆனால் இங்கே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? தெரியாது. பட் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன். சொல்கிறேன்.
சந்திரசேகர் சாரோட விடுதலைக்காக லாயர் பைரவி சொன்ன மாதிரி நான் ரகுராமனா நடிக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். பட் நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரியுமா? ஏன் ஜார்ஜ்? ஆனந்த் சார், நாளைக்கு நடக்க போகிற ஜிந்தாவுக்கும் நமக்குமான யுத்தத்தில் எத்தனையோ இழப்புகள் இருக்கும். அவங்க பக்கத்தில் 100 பேர் செத்தா நம்ம பக்கத்துலேயும் சாகுதான் செய்வாங்க. ஏன் நீங்களும் நானும் கூட செத்து போகலாம். அதனால தான் இப்போ எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் வாழ்ந்த வரைக்கும் எத்தனையோ பாவங்கள், கொடூரங்கள், சில புண்ணியங்கள் கூட செஞ்சுருக்கேன். பட் அது எல்லாமே தர்மத்துக்காகவும் நியாயத்துக்காக தான் செஞ்சேன். உண்மைங்கிறதுக்காக அதை எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது. இந்த யுத்தத்தில் ஒருவேளை நான் செத்து போயிட்டா ஜார்ஜ், பதட்டப்படாதீங்க சார், பதட்டப்படாதீங்க. ஒருவேளை நான் செத்து போயிட்டா ஐயோ பாவம், ஜார்ஜ் நல்லவன் தானே, ஏதோ ஒரு இதயம் இந்த உலகத்தில் நினைச்சா அதுவே எனக்கு போதும். அந்த இதயம் நீங்களா இருக்கட்டுமே தான் உங்ககிட்ட சொன்னேன். ஜார்ஜ், நீங்கள் என்கிட்ட சொன்ன மாதிரியே நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஜார்ஜ், நீங்கள் ஒரு அப்பாவியா நல்லவனா என்கிட்ட உதவி கேட்டு வந்தப்போ நான் எந்த உதவியும் உங்களுக்கு செய்யலை. பட் ஒரு டான் ஆகி கெட்ட ரவுடி ஜார்ஜாக வந்தப்போ சகல விதமான உதவியும் செஞ்சேன்னா. ஏன்னா ஒரு டானை ஏன் பகிச்சுக்கணுங்கிற சுயநலம்தான். பட் இப்போ நீங்கள் பேசுனதுக்கப்புறம் எல்லாம் மாறிடுச்சு ஜார்ஜ். என்ன மாறி இருக்கு? என்னோட இதயம் ஜார்ஜ், அதான் மாறிடுச்சு. இப்போ இந்த நிமிஷம் உயிரோடு இருக்கேன்னா என் உயிர் போகணும்னா அது உங்களுக்காக போகணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நானும் ஒரு மனிதனா இந்த பூமியில் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆனந்த் சார், ஆசைகளும் எண்ணங்களும் வருவதும் போவதும் வாடிக்கை தானே, வாழ்க்கை என்பதே வேடிக்கை தானேன்னு என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்வார். ஸோ நம்ம வாழ்க்கை ஒரு வேடிக்கையா இல்லை எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி வாடிக்கையான்னு நாம தீர்மானிக்க வேண்டாம். மேலே இருக்கிற அந்த ஊப்பர் வாலா தீர்மானிக்கிட்டோம். வரேன் சார். என்னடா ரகு சாப்பிடுற? உட்கார்ந்து கொறிச்சிட்டு இருக்க. இந்த இன்னும் கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கோ. இல்ல அக்கா, போதும். பொரியல் வைக்கட்டுமா? வேண்டாம் அக்கா. ஆமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ எனக்கு இப்படி சாப்பாடு போட்டுட்டு இருப்ப? நீ சாகுற வரைக்கும். ஐயோ, தப்பு 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 தப்பு. நான் சாகுற வரைக்கும் உனக்கு போட்டுட்டு இருப்பேன். போதுமா? வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஏக்கா இப்படி சாவ பத்தியெல்லாம் பேசுற? பின்ன நீ எனக்கு எத்தனை நாள் சாப்பாடு போட்டுட்டு இருப்பேன்னு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நீயே சொல்லு. இல்லக்கா, எனிவேஸ் இன்னும் கூடி சீக்கிரத்துல எனக்கும் தேவிக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? அதுல எந்த சந்தேகம் இல்லக்கா. ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? நம்ம கல்ச்சர்ல எந்த வைஃபும் தான் புருஷனுக்கு சாப்பாடு போடுற விஷயத்துல மட்டும் மற்றவங்களுக்கு விட்டு தர மாட்டா. டேய், என்னது அதுக்குள்ள கை கழுவிட்ட? மனசு சரியில்லாத போது சரியா சாப்பிட முடியாதக்கா. மனசு சரியில்லையா? உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை ரகு?
எவ்வளவோ இருக்கு. சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு ஒரு கவலை. இத பாரு, உன் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நிச்சயமாக்கா? நிச்சயமா ரகு. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். போதுமா? அக்கா, இதுவரைக்கும் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. என் ஆசை, லட்சியம், கனவு எல்லாத்தையுமே நீ நிறைவேற்றிட்டிய ரகு. உன் இமாலய வெற்றிக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டமெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இல்ல அக்கா, என்னதான் நீ என்ன மகனை நினைச்சு வளர்த்திருந்தாலும் ஒரு தம்பியா அக்காக்கு செய்ய வேண்டிய கடமை நான் எதுவுமே செய்யலையே. நான் எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா நின்னுட்டு இருந்தப்போ என் எதிரில என் எதிர்காலமா நின்னவனே நீதானடா. அந்த சின்ன வயசுல கூட உன் சின்ன சின்ன ஆசை, உன் விருப்பம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் லட்சியத்துக்காக வளர்ந்தவன் நீ. அக்கா, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச கதை. இன்னும் சொல்ல போனா எனக்காக நீ உன் லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. சாக்ரிஃபைஸும் இல்ல, ஒன்னும் இல்ல. சொல்ல போனா இப்ப எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு. அதான் உண்மை. இல்ல அக்கா, என்ன திருப்தி படுத்துறதுக்காக நீங்க இப்படி பேசி சமாளிக்காதீங்க. சரி ரகு, இப்போ நீ சந்தோஷப்படணும்னா நான் என்ன பண்ணணும்? உன் சந்தோஷம் தான் என்ன, அத சொல்லு. அக்கா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா, எஸ். ஒரு தம்பியா நான் என் கடமை செய்யலைங்கிற ஒருத்தல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. எனக்காக இவ்வளவு வருஷம் வாழ்க்கை தியாகம் பண்ண நீங்க, உங்களுக்காக நீ என்னடா செஞ்சேங்கிற கேள்வி எனக்குள்ள பதில் இல்லாம இருந்துகிட்டே இருக்கு. அதுக்காக இனிமே நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு ரகு. இதுல என்னக்கா கஷ்டம்? நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற. அது என் கடமை. எனக்குன்னு ஒரு கல்யாண வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது உன் கடமைனா, உனக்குன்னு ஒரு எதிர்கால வாழ்க்கைய, ஐ மீன் லைஃப் செக்யூரிட்டி நான் உனக்கு பண்ணி கொடுக்க வேண்டாமா? என்ன ரகு இது? கல்யாணம் தான் ஒரு பொண்ணுக்கு லைஃப் செக்யூரிட்டியா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினைக்கல. உன் குழந்தைய வளர்த்துக்கிட்டே நான் என் வாழ்க்கைய, என் காலத்தை ஓட்டிடுறேன். இல்லக்கா, எந்த ஒரு மனுஷனும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வாழ்க்கை, அவன் மனைவி, குழந்தைன்னு இப்படி ஒரு வட்டத்துக்கு உள்ள போயிடும். மற்ற உறவுகள் எல்லாம் ரெண்டா பட்சமா தான் இருக்கும். ரகு, என்ன சொல்ற நீ? ஏன் ரகுவா இப்படி பேசுறது? அக்கா, உன் தம்பி ரகுவே தான் பேசுறேன். சில சமயங்கள யதார்த்தமான வாழ்க்கையோட சில உண்மைகள் கசக்கதான் செய்யும். டேய், உனக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமா? அக்கா, எல்லாம் நீ கத்து கொடுத்தது தானே. அப்படியே கல்யாணத்துக்கு அப்புறம் சில சந்தர்ப்பங்கள்ல உங்களை வெளிக்கு போற ஒரு ஃபீலிங் வரும். அதனால்தான் முன்கூட்டி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்த. என்னடா நீ என்ன பேசுற? நீ உனக்கு கல்யாணம் ஆனா நம்ம அக்கா தம்பி உறவு போயிடுமா என்ன? அக்கா, எல்லாத்தையும் நீங்க ஏன் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அக்கா, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்படக்கூடாதா? நீ என்னடானா உறவு அறந்துரும்னு நெகட்டிவா பேசுற? ரகு, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல உறவுன்னா அது நீ, உனக்கு வரப்போற ஒய்ஃப், உன் குழந்தைங்க, இவங்க மட்டும்தான். இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம், குழந்தைங்க என்னால முடியாது ரகு.
சாரி. அக்கா, நீ என்ன சொன்னாலும் நான் சாகுற வரைக்கும் என் மனசுக்குள்ள ஒரு ஒருத்தல் இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னடா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசாத. அக்கா, நீங்க என்ன இப்படி பேச வைக்கிறீங்க? என்னோட ஒரு ஆசை என்னன்னு கடவுள் கேட்டா அது உன் கல்யாணம் தான் நான் சொல்வேன். ப்ளீஸ் அக்கா, என்ன புரிஞ்சுக்கோங்க. என்ன ஆனந்த் பாரதி சார், அப்புறம் அந்த ப்ரொடியூசர் மச்ச பெருமாள் என்ன ஆனாரு சார்? அந்த ஆளை பற்றி பேசாதீங்க சார். ஏன், என்னாச்சு? அந்த ஆள் படம் எடுக்க வந்த மாதிரியே தெரியல சார். ப்ரொடியூசர் அவன் ரெடியூசர் சார். ஹீரோக்கு அட்வான்ஸ் கொடுங்கன்னா ஃபைனான்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. ஆஃபீஸுக்கு இடம் பாருங்கன்னா என்ன வீட்டு புரோக்கர் வேலை பார்க்க சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் ஜெனுவினாக ரெஸ்பெக்டாக பேமெண்ட் கொடுத்தது உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் சார். ஆமாம் ஆமாம், அவளோட ஜென்யூனிட்டி பற்றி எனக்கு தெரியாது. ஆமாம் ஆனந்த் பாரதி, நான் ஏதோ கேள்விப்பட்டேனே, நீங்கள் உங்கள் படம் ஹீரோயினை கரெக்ட் பண்ணி ஐ மீன் கல்யாணம் பண்ணிட்டீங்களாமே சார்? அது ஒரு பெரிய கதை சார். அந்த பொண்ணை ஹீரோயினாக போட்டதுமே அந்த ஆள் தொட்டு தொட்டு பேச ஆரம்பிச்சிட்டான். சரி, படம் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு நானும் ஆறுதல் சொல்லி அப்பப்போ அட்வைஸ் பண்ணேன். அதில் பாருங்கள், அந்த பொண்ணுக்கு என் மேலே லவ் ஆகி பட்டுன்னு கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. அவ்வளோதான் சார். ஸோ ஆசைப்பட்டவனை வேணான்னு சொல்லி ஆறுதல் சொன்னவனை ஏற்றுக்கிட்டாங்க உங்கள் ஹீரோயின். am I right? ஆசைப்பட்டவனை வேணான்ட்டு ஆறுதல் சொன்னவனை ஏற்றுக்கிட்டாங்க சார். சூப்பர் சார். என்னோட அடுத்த படத்துக்கு ஒன்லைன் பேஸே இதுதான் சார். நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர். ஐயோ சாமி, என்ன விடுங்க. சார் என்னாச்சுன்னு பாருங்க சார். என்னாச்சு சார்? அண்ணாதுரை சார். சார் என்னாச்சு சார்? சார் என்ன சார் ஆச்சு? சார் மயக்க மாட்டேன் சார். என்ன சார் ஆச்சு? எந்திரிங்க சார். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டிசினஸ். சார் டாக்டர் வேணா கூப்பிடலாமா சார்? வேணாம், நத்திங் சீரியஸ். அண்ணாதுரை, நீ அப்போலோக்கு ஃபோன் பண்ணி சார் வராங்கன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோ. சரி சார். அப்புறம் அக்கா ஃபோன் பண்ணாங்கன்னா நான் டாக்டர் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லிடு. ஓகே, சொல்லிடுறேன் சார். அப்புறம் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் 2 நாள் கேன்சல் பண்ணிடு, சரியா? சரி சார். போய் ஃபோன் பண்ணு. ஓகே சார், பண்ணலாம் சார். சாரி problem, சார், no ஐம் problem. எக்ஸ்ட்ரீம்லி Take சாரி. ஐம் சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் sir. கிட்டன சார். உடம்பு பார்த்துங்க சார். நான் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற? மதவி, உன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க நீ கோயிலுக்கு வந்திருக்கதா சொன்னாங்க. என்ன பைரவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மதவி. அது அது வந்து உனக்கு தான். எனக்கா? என்னன்னு சொல்லு. மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்க. என்ன சொல்ற பைரவி நீ? என்னாச்சு? ஏன் ரகுக்கு ஏதாவது? சொல்லு சொல்லு. ஏன் ரகுக்கு என்னாச்சு?
சொல்லு பைரவி. அது வந்து மாதவி ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? கடவுளே. மாதவி 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 மாதவி